ஆரியர்கள் கைபர் போலான் கணவாய் வழியா வந்தாங்க, இந்தியாவையே அபகரிச்சிட்டாங்க, சமஸ்கிருத மொழியை இந்தியாவில் திணிச்சாங்கன்னு காலாகாலமா காங்கிரசிய கருமாந்திரங்களும் திராவிட தற்குறிகளும் உருட்டிட்டு வராங்க. ஆனா ஆரியர்கள் என்ற இனம் வெளியிலிருந்து இந்தியாவிற்குள் வரவே இல்லைன்னு ஆய்வு முடிவுகள் தெளிவா சொல்லுது. ஆரியர்கள் என்பவர்கள் படுகர்களே என்பதை ஆரியர்கள் யார் என்ற காணொலியில் விரிவா நான் விளக்கியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பாருங்க. இந்த வீடியோல ஆரியர்களின் மொழின்னு சொல்லப்படும் சமஸ்கிருதம் உண்மையாகவே ஆரியர்களுடையதா இல்லையான்னு பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழ் வேங்கை. 1813ஆம் ஆண்டில் இந்திய ஐரோப்பிய மொழி குடும்பம்னு பெயர் வச்சது சர் தாமஸ் யங் என்ற ஆங்கிலேயர். சமஸ்கிருத மொழிக்கும் ஐரோப்பிய மொழிகளுக்கும் இடையே ஒற்றுமைகள் இருக்கிறது என்ற கோட்பாட்டை அடிப்படையாக வச்சுத்தான் ஐரோப்பியர்கள் ஆரிய இனத்தவர்கள் என்றும் ஆரியம் என்றும் பேச ஆரம்பிச்சாங்க. இப்படித்தான் ஐரோப்பாவில் ஆரியம் தோன்றுச்சு. 19ஆம் நூற்றாண்டில் தீ போல ஆரிய இனவெறி பற்றிய செய்திகள் ஐரோப்பா முழுக்க பரவ ஆரம்பிச்சது. குறிப்பா ஹிட்லர் தன்னையும் தன் நாட்டு மக்களையும் ஆரியர்கள் என்றும் மனித இனத்தில் ஆரியர்களே உயர்ந்தவர்கள் என்றும் அவர் பேசுவதாக நட்பு நாடுகள் பொய் செய்தியை பரப்ப ஆரம்பிச்சாங்க. இந்த பொய்யை கேட்ட ஐரோப்பிய மக்கள் இதுதான் ஆரிய கோட்பாடுன்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆரியம் என்னும் சொல் 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் மொழியையும் மரபினத்தையும் குறிக்கும் பொது சொல்லாக மாறியதுன்னு இந்தியாவின் ஒருதலை பெற்ற வரலாற்றாசிரியரான ரொமிலா தாப்பாரே சொல்லியிருக்காங்க. ஒரு மொழி குடும்பத்திற்காக மொழியியலில் தோற்றுவிக்கப்பட்ட ஆரியன் என்னும் சொல்லை ஒரு தனி மரபினத்தை குறிக்கின்ற சொல்லாக மாற்றியது மிகப்பெரிய தவறுன்னு மிக்கல் நெஸ்ட்ரூக் என்பவர் சொல்லியிருக்காரு. ஐரோப்பாவில் ஆரியம் என்ற சொல்லை முழுக்க முழுக்க ஜெர்மன் மக்கள் மீது வெறுப்புணர்ச்சியை தூண்டவே இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வெறுப்புணர்வை அப்படியே இந்தியாவின் பிராமணர்கள் மீதும் இவங்க தெளிச்சு விட்டுருக்காங்க. தமிழர்கள் கூறிய ஆரியர்கள் முழுக்க முழுக்க வடுகர்கள் தானே தவிர கைபர் போலான் வழியாக வந்த யாருமே கிடையாது. 1849 1874ஆம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் ரிக்வேதத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த மேக்ஸ் முல்லர் இந்த ரிக்வேதம் தான் உலகின் மிகவும் தொன்மையான இலக்கியம்னு ஒரு அரைவேக்காட்டுத்தனமான உருட்டி விட்டாரு. அதுவும் இல்லாம வேதங்கள் சமஸ்கிருதத்தில் தான் எழுதப்பட்டதுன்னு எந்தவித அடிப்படை ஆதாரமும் ஆராய்ச்சியும் இல்லாம இன்னொரு கதையை அவர் உருட்டிவிட்டாரு. அதையும் இந்த தற்குறி இந்தியர்களும் தமிழர்களும் நம்ப ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வெள்ளைக்காரன் எது சொன்னாலும் அதை நம்பிட்டு சுத்துற மூளைகெட்ட முண்டங்களாவே நாம வாழ்ந்து வந்துட்டோம். அதனாலேயே எதையுமே ஆராயாம ஐரோப்பியன் எது சொன்னாலும் உண்மைன்னு நாம ஏத்துக்க பழகிட்டோம். ஆரியர்கள் என்ற இனம் நடு ஆசியாவில் இருந்ததென்றும் அங்கு அவர்கள் பேசியது கிரேக்கமா சமஸ்கிருதமா என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மொழியை பேசியதாகவும் இதுவே பின்னாட்களில் இந்திய ஐரோப்பிய மொழியாக மாறியதென்றும் மேக்ஸ் முல்லர் அவருடைய கற்பனை கதையை சொல்லியிருக்காரு. இதே மேக்ஸ் முல்லர் நடு ஆசியாவிலிருந்து 2 கிளைகளாக ஆரியர்கள் இடம்பெயர்ந்தாங்க. அதில் ஒரு குழு ஐரோப்பாவுக்கும் இன்னொன்று ஈரானை நோக்கியும் அதிலிருந்தும் பாதி பேர் இந்தியாவை நோக்கியும் வந்ததாக சொல்றாரு. ஐரோப்பாவுக்கு போன ஆரியர்கள் போர்க்குணம் கொண்டவர்களாகவும் ஒரு தேசத்தையே உருவாக்கும் திறமையையும் கொண்டிருந்தாங்கன்னு சொல்றாரு. ஆனா ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் வந்த ஆரியர்கள் போர்க்குணம் இல்லாத சமயம் மெய்யியல் போன்ற கோட்பாடுகளில் மட்டும் அறிவுள்ளவர்களாக இருந்தார்கள். இதன்படி இந்தியாவுக்கு வந்த ஆரியர்கள் மேனியின் நிறத்தை வைத்து சாதியை உருவாக்கினார்கள் என்றும் அதன்படி பிராமணர்களும் ஆரியர் வழி வந்தவர்கள்னோ பிராமணர் அல்லாதவர்கள் கீழ்ச்சாதியினர் என்றும் வகுக்கப்பட்டதாக மேக்ஸ் முல்லர் சொல்றாரு. ஆனா தியோசாபிக்கல் சொசைட்டியை உருவாக்கிய நபர்களில் ஒருவரான கர்னல் ஆல்காட் ஆரியர்கள் இந்திய துணைக்கண்டத்துக்கு அப்பால் இருந்து வரவே இல்லை, அவர்கள் இந்தியாவிலேயே தோன்றி ஐரோப்பா ஆப்பிரிக்கா என்று உலகம் முழுக்க பரவினார்கள்னு அவர் திட்டவட்டமா சொல்றாரு. வெள்ளையர்களால் பிளவுபடுத்தப்பட்ட இந்தியர்கள் ஆரிய கோட்பாட்டை முழுசா நம்ப ஆரம்பிச்சாங்க. குறிப்பா RSS என்ற அமைப்பு 1925ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டு இந்துக்கள் ஆரியர்கள் என்ற பொய்யை இவங்க மிக ஆழமா நம்ப ஆரம்பிச்சாங்க. 1920ஆம் ஆண்டு ஹரப்பா மொஹஞ்சதாரோ அகழாய்வின் முடிவு சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரியர்கள் ஆடு மேய்த்து கொண்டு இந்தியாவிற்குள் நுழைந்தார்கள் என்ற கோட்பாட்டை சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் குப்பையில் போட்டதும் மறுபடியும் புது விளக்கம் தர RSS நிர்பந்தப்படுத்துறாங்க ஆங்கிலேயர்கள். இதனால ரிக்வேதம் 4500 ஆண்டுகளுக்கு முந்தையதுன்னு கதவிட்டாங்க. ஆரியம் திராவிடம் இந்த 2 கோட்பாட்டையும் உருவாக்கியது ஒரே இனம்னு இன்னை வரைக்கும் இந்தியாவில் இருக்கும் வெகு சிலருக்கு மட்டுமே தெரியும். அப்படின்னா கைபர் போலான் வழியா வந்த ஆரியர்கள் என்ன மொழி பேசினாங்கன்னு கேட்டா புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் மொழி தான் பேசியதாக சொல்றாங்க. அப்படி இருந்தா முழுமையடையாத முந்தைய சமஸ்கிருதமாகத்தான் அது இருந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது வேதங்களை எப்படி அவங்க இந்தியாவுக்கு வந்ததும் எழுதியிருக்க முடியும், அதுவும் முழுமையடையாத ஒரு மொழியின் மூலமா? இப்ப சமஸ்கிருதம்னு நாம சொல்லிட்டு வர மொழி கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை இருந்ததே கிடையாதுன்னு ஆய்வு முடிவுகள் தெளிவா சொல்லுது. இன்னைக்கு நாம பார்க்குற பிராமணர்கள் பேசுற சமஸ்கிருதத்தை தமிழர்கள் உருவாக்கல. தமிழர்கள் உருவாக்கிய சமஸ்கிருத மொழியின் பயன்பாடே வேறு. பாணினியின் அசுடாத்தியாயி என்ற இலக்கண நூல் அவருக்கு முன்னாடி இருந்த பல சம்ஸ்கிருத இலக்கண நூல்களை பற்றிய குறிப்புகளை தருது.
அதுல ஐந்திரம் என்ற இலக்கண நூலே முதலாவது நூல். பாணினிக்கு முன்பிருந்த சமஸ்கிருத இலக்கண நூல்கள் ஏதேதுன்னு பார்க்கலாம். ஐந்திரம், சாக்காயனம், ஆப்பிசலி, சாக்கல்யம், காசகிருஷ்ணம், கார்கியம், காலவம், காசியவம், சௌகம், ஸ்போடாயனம், சாகாரவர்மனம், குணரவாடவம், பரத்வாசம், சாகடாயனம் என்ற இந்த நூல்கள் தான். ஐந்திரம் என்ற மறைந்த தமிழ் இலக்கணத்திலிருந்து பிறந்த மொழியே சமஸ்கிருதம். இந்திய அறிவாளிகளின் கூற்றுப்படி சமஸ்கிருதம் பேச்சு வழக்கிலேயே இல்லாம செத்துப்போன மொழின்னு சொல்லிட்டு கிமு 1500 ஆண்டுகளுக்கு முன் ஆரியர்கள் இந்தியர்கள் மீது அந்த மொழியை திணித்தார்கள்னு சொல்லும்போது உங்களுக்கே சிரிப்பு வருதா இல்லையா? செத்துப்போன மொழியை எப்படிதான் இன்னொருத்த மேல திணிக்க முடியும்? அதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லுவாங்க. அதாவது ஆரம்பத்தில் அவங்க சமஸ்கிருதம் பேசிட்டு இருந்தாங்க, அப்ப திணிச்சாங்கன்னு. உண்மையாவே சொல்ல போனா கைபர் போலான் வழியா வந்தவங்கன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி வந்தவங்க என்ன மொழி பேசினாங்கன்னு இன்னி வரைக்கும் எந்த ஆராய்ச்சியாளர்களுக்குமே தெரியாது. அப்படி தெரியாமலேயே அவங்க சமஸ்கிருதம் தான் திணிச்சாங்கன்னு ஒரு கற்பனை கதையை இவங்க அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அதுவே இந்திய அரசியலில் ஒரு முக்கிய பேச்சா, முக்கிய அங்கமா இன்னி வரைக்கும் இருந்துட்டு வருது. பாகத மொழியே முதலில் பேச்சு வழக்கில் வட்டார மொழியாக தான் இருந்துச்சு. அந்த மொழிக்கு முதலில் வரி வடிவம் தந்ததே அசோகன் தான். இந்தியா முழுக்க பேசப்பட்டு வந்த தமிழ் மொழி வட இந்தியாவில் கிமு 6ஆம் நூற்றாண்டளவில் மெல்ல மெல்ல திரிபடைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் பாகத மொழிகள் வட இந்தியாவில் தோன்றுது. கிமு 3ஆம் நூற்றாண்டில் அசோகன் வெட்டிய கல்வெட்டுகளில் முழுமையடையாத சமஸ்கிருத மொழி இருப்பதை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. முழுமையடைந்த சமஸ்கிருத மொழியில் வெட்டப்பட்ட முதல் கல்வெட்டு கிபி 150ஆம் ஆண்டு தான் அது உருவாக்கப்படுது. பாகதம், கிரேக்கம், அராமியம் போன்ற மொழிகளில் கல்வெட்டுகளை செதுக்கிய அசோகன் சமஸ்கிருதத்தில் ஒரு கல்வெட்டையும் அவன் உருவாக்கவே இல்லை. காரணம், அசோகனின் காலத்தில் சமஸ்கிருதம் என்ற மொழி தோன்றியிருக்கவே இல்லை. சமஸ்கிருதத்தில் கல்வெட்டுகளை எழுதும் பழக்கம் கிபி 5ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் அதிகமாகுது. அதுவரையிலும் தமிழகத்தை தவிர்த்து பிற மாநிலங்களில் பாகத மொழியில் தான் கல்வெட்டுகள் செதுக்கப்பட்டிருக்கு. சதவாகனர்கள் பிராமணியத்தை போற்றி வாழ்ந்தாலும் அவங்களுமே எந்த இடத்திலும் சமஸ்கிருதத்தை பயன்படுத்தவே இல்லை. மாறாக பாகத மொழியையே பயன்படுத்தி வந்திருக்காங்க. ஒரே ஒரு மன்னனை தவிர அவனுமே அதிக அளவில் பாகத மொழியை தான் பயன்படுத்தியிருக்கான், குறைவான அளவில் சமஸ்கிருதத்தை பயன்படுத்தியிருக்கான். தமிழ் மொழியும் சமஸ்கிருதமும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட கல்வெட்டுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டிற்கு பின், அதாவது பல்லவர் காலத்திற்கு பின் தான் பரவ ஆரம்பிக்குது. நல்லா கவனிங்க, குப்த பேரரசின் காலத்தில் தான் கீதை உருவாகுது. அதே மாதிரி பண்டை சமஸ்கிருதம், அதாவது தமிழர்களுடைய சமஸ்கிருதம் வேத மொழிகளிலிருந்து வேறுபடுவதையும் அந்த சமஸ்கிருதம் இயல்பான பேச்சு நடையிலும் பாநடையிலும் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சமஸ்கிருதத்தை ஆராய்ச்சி பண்ணவங்க குறிப்பிடுறாங்க. சமஸ்கிருதம் தான் மூல மொழின்னு சொல்ற காஞ்சி பெரியவரே வேதங்களில் தமிழுக்கே உரிய சிறப்பெழுத்தான ரகரம் இருப்பதை அவரே சுட்டிக்காட்டுறாரு. சமஸ்கிருதத்தில் உள்ள லா எழுத்தை ஒழிக்கும் போது ரா என்றும், டா எழுத்தை ஒழிக்கும் போதும் ரா என்றும் உச்சரிக்கணும்னு காஞ்சி பெரியவரே சொல்றாரு. வேத மொழியான சந்தச மொழியில் ரகரம் எப்படி வருதுன்னு கேட்டா அதுக்கு வேதத்திலிருந்து தான் ரகரம் வருதுன்னு அவர் சொல்றாரு. ஆனா ரா தமிழ் மொழியின் சிறப்பெழுத்து என்பதை அவர் மறந்துட்டாரு. ஆக சமஸ்கிருதத்தின் மூல மொழியே தமிழர்களின் ஐந்திரம் தான் என்பது உறுதியாகுது. கிபி 9ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு சமஸ்கிருத மொழியை அந்தந்த மாநிலத்தை சார்ந்தோர் அவங்களுடைய வட்டார மொழிகளில் அவங்க இஷ்டத்துக்கு பிரிச்சு எழுத ஆரம்பிச்சாங்க. ஆனா தமிழர்கள் கிரந்த வரி வடிவத்தில் தான் ஐந்திர வேதங்களை எழுதியிருக்காங்க. சமஸ்கிருதத்தில் உள்ள 4 வேதங்களும் தமிழ் மொழியில் தான் எழுதப்பட்டதே அன்றி சமஸ்கிருத மொழியில் அவை எழுதப்படவே இல்லைன்னு PVN மூர்த்தி அடித்து சொல்றாரு. அதற்கு காரணம், சமஸ்கிருத மொழியில் புலமை பெற்ற அறிஞர்கள் கிட்ட வேதங்களில் சில பகுதிகளை மொழிபெயர்க்க சொன்னப்ப வேதங்களில் வரும் பல சொற்களும் சமஸ்கிருத அகரமுதலிகளில் இல்லவே இல்லைன்னு அவங்களே ஆச்சரியப்படுத்தினாங்க. இதன் மூலமா தான் வேதங்கள் எல்லாமே தமிழ் மொழியின் மூலம் இயற்றப்பட்டிருப்பதை பல அறிஞர்களும் கண்டுபிடிச்சாங்க. வேதங்களுடைய மூலம் தமிழ் நான்மறையே. நான்மறைன்னா மூலமறைன்னு பொருள். இது தெரியாத சிலர் நான்மறை என்பது 4 மறைகள்னு நினைச்சு தமிழ் நான்மறையை 4ஆ பிரிச்சாங்க. பௌழிகம், தைத்திரியம், தலவகாரம், சாமம் என்ற 4 தான் அது. இந்த பெயர்கள் கிபி 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் புழக்கத்தில் இருந்துச்சு. அதையே இருக்கு, யசூர், சாமம், அதர்வனம்னு சமஸ்கிருதத்துக்கு மாத்திட்டாங்க கிபி 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. இதை திருமங்கையாழ்வாரின் பாடல்கள் உறுதி செய்யுது. இதையே பிங்கள நிகண்டு பாடல்களும் உறுதி செய்யுது. ஆக தமிழர்கள் உருவாக்கிய சமஸ்கிருதத்தை, அதாவது சந்த ஓசையில் பாநடையில் உருவாக்கிய சமஸ்கிருதத்தை இட்டுக்கட்டி திரித்து இப்போதிருக்கும் சமஸ்கிருதம் போல உருவாக்கியது வடுகர்களே. ஆக ஆரியர்கள் என்பது வடுகர்களே. இந்தியாவில் வர்ண கோட்பாட்டையும் சாதிய பாகுபாடுகளையும் உருவாக்கியதும் வடுகர்களே. ஆரியர்கள் என்று தங்களை கூறிக்கொண்டதும் வடுகர்களே. தமிழர்கள் ஓசை நடையில் உருவாக்கிய சமஸ்கிருதத்தை அழித்து அதை வேறு விதமான சமஸ்கிருதமாக உருவாக்கியதும் வடுகர்களே.
ஆரியம்னா என்ன, ஆரிய வரலாறு என்னன்னு தெரியாமலேயே அவன் ஆரியன் இவன் ஆரியன்னு தற்குறித்தனமா திராவிடர்களுடைய பேச்சை கேட்டு திராவிடர்களுடைய புத்தகத்தை படிச்சு முடிவு பண்ணாம தமிழர்களுடைய இலக்கியம் என்ன சொல்லுது, தமிழர்களுடைய வாழ்வியல் என்ன சொல்லுதுன்னு அதை ஆராய்ச்சி பண்ணி அதன் அடிப்படையில் முடிவு பண்ணுங்க.